ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அன்னம் சீரியலில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வந்து குகைக்குள்ளே இறங்கி தான் பிள்ளையவும் தான் ஒய்ஃபையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. ஆனால் தான் ஒய்ஃப் வந்து அந்த குகைக்குள்ளே கிடக்கிற விஷயம் வந்து விக்ரமுக்கு தெரியவே தெரியாது. இப்போது விக்ரம் வந்து குழந்தையும் கண்டிப்பாக வந்து விஜயும் காப்பாற்றிடுவாங்க. அப்புறம் ஏன் வந்து நம்ம அண்ணன் வந்து ரெஸ்கியூ ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அண்ணன் ஏன் அந்த குகைக்குள்ளே குதிக்கிற நிலமை வருது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இந்த இடத்துல வந்து மெயினாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்மளை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா அதில் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை வந்து பாருங்கள். ஸோ என்னாச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்ரம் வந்து நிலாவை காப்பாற்றணும். ஆனால் விக்ரமுக்கு வந்து கண்டிப்பாக தெரியவே தெரியாது. விஜயும் வந்து அந்த குகைக்குள்ளே தான் இருக்கிற விஷயம் வந்து விக்ரமுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க அம்மா வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி விஜயோட அம்மா வந்து போலீஸ்கிட்ட விக்ரமுக்கு வந்து குழந்தையோட அம்மா வந்து உள்ளே இருக்கிறது தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால போலீஸும் வந்து விக்ரம் கிட்ட சொல்லவே இல்லை. விக்ரமும் வந்து பார்த்திங்கன்னா குகைக்குள்ளே வந்து போகிறாங்க. போகும்போது கரெக்டாக வந்து நமக்கு விஜய் மேலே ஒரு விஷயத்தில் வந்து ஆத்திரமாகவே இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா, அந்த பாப்பா அந்த கொப்பை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தால் கூட நிலா பாப்பா அது வாட்டில் தொங்கிட்டு இருந்திருக்கும். பாம்பு கிட்ட போயிருக்காது. ஆனால் நேற்று எபிசோடில் நம்ம விஜய் பார்த்த வேலை என்னாச்சுன்னா, சாலை பிடிச்சி பாப்பாவை தூக்குறேங்கிற பேரில் சாலை பிடிச்சி பாப்பாவை கீழே மிஸ் பண்ணியாச்சு. பாப்பா இப்போ பாம்பு கிட்டே போய் விழுந்துருச்சு. நல்ல வேலை அந்த குழிக்கு இன்னும் கீழே ஆழம் இல்லை. ஆழம் இருந்தால் தான் பாப்பா உயிரே போயிருக்கும். ஆனால் வந்து அந்த குழி அதோடு முடிஞ்சனால பாப்பா சேஃப்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னொரு பக்கம் வந்து உள்ள பெரிய மலைப்பாம்பு இருக்குது. அப்போ அந்த பாம்பு பாப்பாவை வந்து கொஞ்சம் சத்தம் போட்டாலும் கபக்குன்னு வந்து முழுங்கிடும் பாப்பாவை. அப்போ நமக்கே வந்து விஜய் மேலே ஆத்திரமாக இருந்துச்சு. என்னமோ சாலை போட்டு பெருசாக தூக்கணுங்கிற முயற்சி பண்ணி இப்படி பாப்பாவை கீழே போட்டுட்டு ஏடி அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு கோவம் வந்துச்சு. எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதை பற்றி நான் ஃபீல் பண்ண மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் மூலமாக வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை. இப்போ பாப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற குகையில் விழுந்துருச்சு. இப்போ பாம்பு கிட்டே இருந்துக்கிட்டு அது நிலா பாப்பா இருந்துக்கிட்டு பாம்பை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்லிட்டு அது துடிச்சிக்கிட்டு இருக்குது. பயத்தில் ஷாக்கில் இருக்குது. இங்கே பார்த்தா நம்ம விஜய் ஐயோன்னு திரும்பி கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்தே எட்டலையா அந்த கொப்புக்கும் விஜய் படுத்து கிடக்கிற அந்த பாறைக்கும் அது ரெண்டுக்குமே எட்டலை கை. இதில் வேற கீழே கிடக்கிற பாப்பாவை பார்த்துட்டு பாப்பா எந்திரின்னு கையை கொடுத்தா அது மட்டும் எப்படி எட்டும்? கண்டிப்பாக வந்து எட்டாது. இப்போ இந்த டைமில் தான் யார் வரானா, நம்ம விக்ரம் வந்து ஹீரோவான விக்ரம் வந்து மேலேருந்து வராங்க. செல்லமே சீரியலில் இருக்கிற விக்ரம் மேலேருந்து வராங்க. வந்தால் வந்து என்ன நடக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸஸ்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். வந்தால் விக்ரமும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவள் பாப்பா இந்த கொப்பில் இருந்தாலா, யார் நம்ம விஜய் வந்து இந்த பாறையில் இருந்தாங்களா, இப்போ இதுக்கு மேலே ஒரு பாறை இருக்குது. ஓகேவா? இப்போது விக்ரமுக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ வந்து அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்து அந்த கயிறு இழுக்கிறவங்களுக்கு வந்து கல் தடுக்கி அப்புறம் மொத்த பேரும் என்ன ஆயிடுச்சுன்னா கயிறை விட்டுட்டாங்க. இப்போ விக்ரம் வந்து அங்கேருந்து விழுந்து விஜய் பாறைக்கு மேலே விழுந்துட்டாங்க விக்ரம். இப்போ விக்ரமுக்கு விஜய் எங்கே இருக்கான்னு தெரியாது, நிலா எங்கே இருக்கான்னு தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து கையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விக்ரம் கிட்ட ஸ்பீக்கரில் பேசுகிறாங்க. இப்போ விக்ரம் சொல்கிறாங்க, சார் நான் வந்து சேஃபாக தான் இருக்கேன், ஆனால் நிலா பாப்பா எங்கே இருக்குங்கிறத என்னால் பார்க்க முடியல. இதுக்கு கீழே போனால் தான் என்னால் பார்க்க முடியும். என்னை நீங்கள் எப்படியாச்சும் கயிறு அனுப்பி எனக்கு கயிறு அனுப்பிச்சி விடுங்க, நான் அதை பிடிச்சி மேலே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு அப்புறம் விக்ரம் வந்து கயிறு அனுப்புறதுக்கு கயிறு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, இது சரிப்பட்டு வராது. ஏன்னா பாப்பாவும் உள்ளே போயிடுச்சு, பாப்பாவோட அம்மாவும் உள்ளே போயிடுச்சு, அப்பாவும் உள்ளே போயிட்டாங்க. இப்போ அவங்க 3 பேரை இப்போ விக்ரம் சார் வந்து வெளியே வந்துட்டாலுமே இப்போ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே 2 பேரோட உசுறு ஊஞ்சல் ஆடிட்டுருக்கு. கரெக்டாக ப்ரீத்திங் விஷயம் பாப்பா இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்கிறதே தெரியல. ஸோ அதனால் அண்ணன் ஒரு முடிவு எடுத்து நம்மளே இப்போ உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ கார்த்திக் உள்ளே போய் கார்த்திக் ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுனா தான் மொத்த ஃபேமிலி கார்த்திக் என்ன ஞாபகம் வருது, கார்த்திகை உள்ளே குதிச்சு பாப்பாவை தூக்கணும்னு ஆசை. ஆனால் கார்த்தியோட ஃபேமிலி வந்து கண்ணு முன்னாடி நின்று கார்த்தியை தடுக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கார்த்தினால் உள்ளே போக முடியல. இப்போ இந்த ஒரு பட்சத்தில் தான் நம்ம அண்ணன் யோசிக்கிறாங்க, 3 பேரும் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு நம்ம கேமராவில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு யார் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு தூக்கலாம். முதல்ல வந்து பாப்பாவை தான் தூக்கணும். ஏன்னா ப்ரீத்திங் இஷ்யூ பாப்பாவுக்கு தான் கண்டிப்பாக இப்போ அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பாப்பா பாம்பு கிட்ட படுத்து கிடக்கு. அப்போ பாம்பு கிட்டே இருக்கும்போது பாம்பு வந்து பாப்பா என்ன வேணால் பண்ணிடும். இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் கேமராவில் போயிட்டு பார்க்குறாங்க. கார்த்திகிட்ட சொல்கிறாங்க,
கார்த்தி இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது கார்த்தி, அங்கே பாப்பாவோட உசுறு ஊசல் ஆடிட்டுருக்கு, இப்போ இன்ன வரைக்கும் பாப்பா ப்ரீத்திங் இஷ்யூவில் என்ன பண்ணுறான்னே தெரியல, பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக விஜயும் குதிச்சாங்க, இப்போ பார்த்தா விக்ரமும் குதிச்சு அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க, இப்போ மேலே கண்டிப்பாக யாருமே வந்து கீழே போகவே மாட்டாங்க, இப்போ 3 உசுரை காப்பாற்றணுன்னா என்னால் மட்டும்தான் முடியும், நான் போகிறேன் கார்த்தி, நீங்கள் ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்கள் போக வேண்டாம், ஏன்னா நீங்கள் இல்லைன்னா எங்கள் யாரனாலையுமே உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, ஆனால் நான் கண்டிப்பாக வெளியே வந்துடுவேன் கார்த்தி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி சரி அண்ணன் ஒன்றால் முடியும் அண்ணன், பரவாயில்ல உசுரை கொடுத்தாச்சும் நீ அவங்கள காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அண்ணத்துக்கு வந்து தைரியம் கொடுக்குறாங்க. கார்த்தி அவங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா கார்த்தி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்தி அண்ணத்துக்கு தைரியம் கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம அண்ணன் வந்து கேமராவில் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கார்த்தி இந்த மாதிரி 3 பேரும் எந்தெந்த வியூவில் இருக்காங்க, யாரை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும், முக்கியமாக பாப்பாவை தான் காப்பாற்றணுங்கிற நிலமை வரும், பாப்பாவை காப்பாற்றிட்டு அடுத்து நான் விஜயை காப்பாற்றுறேன், விக்ரம் சாரை எப்படியாச்சும் வந்து நான் கயிறு வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி தூக்கி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம் சார் கயிறில் ஏறி வந்துடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் விக்ரம் சாரும் இப்போ எந்த வியூவில் இருக்காங்க, எவ்வளோ ஆழத்தில் இருக்காங்கன்னு தெரியலையே, விஜயவும் நிலாவையும் பார்க்க முடியலன்னு சொன்னாங்க விக்ரம் சார். அப்போ எப்படி ஒன்று அவங்க 2 பேரையும் கடந்து போயிருந்தா விக்ரம் சார்னால் பார்த்துருக்க முடியும், ஆனால் அவங்க 2 பேருக்கும் மேலே தான் விக்ரம் சார் இருப்பாங்க, அப்போ அவங்க 2 பேரும் இருக்கிறது தான் ஆழமாக இருக்கும், விக்ரம் சார் சேஃபாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் வந்து முடிவெடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேமராவை போய்ட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து கேமரா செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. கேமரா செக் பண்ணால் தான் தெரியுது விக்ரம், அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் பாப்பா வந்து அடியில், பாப்பா வந்து லாஸ்ட்டில் கீழே இருக்காங்க. இப்போ தான் வந்து பாப்பா கிட்ட பாம்பு ஓடுறத அண்ணன் பார்த்துட்டு அண்ணத்துக்கு செம்ம ஷாக்கு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது கார்த்தி, நான் எப்படியாச்சும் போய் பாப்பாவை தூக்கியே ஆகணும், பாம்பு இல்லைனா இன்னும் ஜஸ்ட் மிஸ்னால் பாம்பு இப்போ பசியில் தூங்கிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு தெரில, ஆனால் பாம்பு வந்து அசைவே கிடையாது, ஆனால் பாம்பு வந்து கண்டிப்பாக பசியில் தான் இருக்கணும், ஆனால் இப்போ பாப்பாவோட ஸ்மெல் வந்துச்சு, பாப்பா ஏதாச்சும் ஒன்று சின்னதாக சத்தம் போட்டாலும் பாம்புக்கு பாப்பா வந்து இறைய ஆயிடுவா, அதனால அப்படி ஆயிடக்கூடாது, அதனால் நான் போயிட்டு எப்படியாச்சும் வந்து காப்பாற்றுறேன் பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து முடிவெடுக்காங்க. முடிவெடுத்துட்டு கார்த்திகிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து நல்லா ரெஸ்கியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வராங்க. அப்போ தான் அண்ணன் வந்து உள்ளே போகிறாங்க. கரெக்டாக அண்ணன் வந்து கீழே போகிறாங்க. பாப்பாவை பார்த்துட்டு பாம்பு இப்படி நிற்குது, பாம்பு இப்படி வாயை பொழக்குது, அண்ணன் வந்து பாப்பாவை டக்குன்னு இப்படி தூக்கிட்டாங்க. இப்போ பாப்பா சேஃப். அப்போ பாம்பு வந்து அந்த எவ்விக்கிட்ட குதிக்கும்ல அது மாதிரி எவ்விக்கிட்ட குதிக்குது, ஆனால் வந்து அண்ணன் வந்து பாப்பாவை தூக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. இப்போ விஜயோட நிலைமையும் விக்ரமோட நிலைமையும் என்னங்கிறது தெரில, நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.